அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ரிசல்ட் ஷீட்டை இப்படி பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி. இது நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் இது இலகுவாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதணும். என்ஐஇ எக்ஸாமினேஷன் யூனிட்டுக்கு இந்த பர்பஸுக்காக எனக்கு இந்த ரிசல்ட் ஷீட் தேவைன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். அந்த லெட்டரில் 4 விஷயம் மிக முக்கியமாக உள்ளடங்கணும். ஒன்று, நேம் ஆஃப் த காலேஜ், நீங்கள் தேசிய கல்வியற் கல்லூரியில் கற்றுக்கொண்டீங்களோ அதில் பெயரும். ரெண்டாவது, நீங்கள் படித்த காலப்பகுதி, டியூரேஷன், எந்த டியூரேஷனில் நீங்கள் படித்தீங்க என்பதையும். மூணாவதாக, பர்பஸ், என்ன நோக்கத்துக்காக இதை நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்க போகிறீங்க என்பதையும். நாலாவதாக, உங்களோட ஃபோன் நம்பரையும் இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வரும், அந்த லெட்டரில் நீங்கள் இணைச்சி கொள்ள வேண்டி வரும். ரெண்டாவதாக, ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். நீங்கள் வலயக்கல்வி நிறுவனத்துக்கு, ஜோனலுக்கு, கலாப்பைக்கு நீங்கள் எழுதணும். எனக்கு சேவிஸ் லெட்டர் ஒன்று தேவை. இப்படி நான் 5 வருஷம் டீச்சிங்கில் பழமையாகிட்டேன் என்று சொல்லி ஒரு சேவிஸ் லெட்டர் எடுக்கணும். சேவிஸ் சாதாரணமாக அது பிரிண்ட் பண்ணப்பட்ட ஃபார்மேட்டில் இருக்குது. எனவே நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஆசிரியராக இருந்தேன் என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எடுத்தாலும் போதும். வலயக்கல்வி நிறுவனத்திலிருந்து சேவிஸ் லெட்டர் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் கலாப்பைக்கு, ஜோனலுக்கு நாங்கள் லெட்டர் ஒன்று கொடுக்கணும். இந்த நோக்கத்துக்காக எனக்கு சேட்டர் வேணும் என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும். அதாவது கால் ஷீட்டை பெற்றுக்கொள்றதுக்காக எனக்கு இந்த சேவிஸ் லெட்டர் ஒன்று தேவைன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேவிஸ் லெட்டரை உங்களுக்கு அங்கேருந்து தருவாங்க. எனவே அது ரெண்டாவதாக நாங்கள் இணைச்சு கொள்ள வேண்டிய விஷயம். மூணாவதாக, உங்களுக்கு கல்வியற் கல்லூரியில் NCOEயில் எங்களுக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க கன்வகேஷன் காலப்பகுதியில். அதில் ஃபோட்டோ காப்பி ஒன்றையும் நீங்கள் இதுக்கு இணைச்சி கொள்ள வேண்டி வரும். நாலாவது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு டிபாசிட் பண்ண வேண்டி வரும் 1000 ரூபாய். நீங்கள் தேசிய கல்வி நிறுவனத்துக்கு நேரடியாக போய் இந்த ரிசல்ட் ஷீட்டை எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1000 ரூபா டிபாசிட் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ரிசல்ட் ஷீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் போஸ்ட் பண்ணி தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் 1110 ரூபாவை நீங்கள் டிபாசிட் பண்ணி பிஓசியில் டிபாசிட் பண்ணி பிரிண்டிங் நீங்கள் என்ன செய்ய வரும், இதோட நீங்கள் இணைச்சி நீங்கள் அனுப்ப வேண்டி வரும். இந்த 4 விஷயத்தையும் அனுப்பினால்தான் உங்களுக்கு ரிசல்ட் ஷீட்டை பெற்றுக்கொள்ளலாம். எனவே நீங்கள் 5 வருஷ பூர்த்தியான NCOE டீச்சர்ஸ் மாருங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதை விட குறைவான சேவைஸ் உள்ளவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து BOC 60 76 28க்கு நீங்கள் டிபாசிட் பண்ணணும். அதில் பர்பஸ், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை டிபாசிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பேங்க் ஸ்லிப்பில் எழுத வேண்டி வரும். அதுக்கு ஒரு கோட் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அந்த கோட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CE 23A 000000 5 தடவை 0 எழுதிட்டு A மீண்டும் ஒரு 0. உங்களுக்கு குறைந்தது 4 நாளில் இந்த ரிசல்ட் ஷீட் கைக்கு வந்துடும். சாதாரணமாக கிழமை நாளாக இருந்தால் 2 நாளிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எனவே இலகுவாக இந்த ரிசல்ட் ஷீட்டை பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட தேவை கருதி எடுக்கக்கூடிய ரிசல்ட் ஷீட் மட்டும்தான். இது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனாலேயோ அல்லது NIE-ஆலேயோ உங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் ஷீட் ஒன்று அல்ல. எனவே இது உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இதே மாதிரி செஞ்சு உங்களோட ரிசல்ட் ஷீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.